முத்து ப்ரோ, வெல்கம். தேங்க்யூ ஜீவா, தேங்க்யூ. ஒரு டப்பா டமக்கு சத்தம் டப்பா டப்பா. ஏய் டமக்கு டப்பா. தெரியும், நீங்க ஸ்டார்ட் பண்ணோன்னு இந்த ஒரு பாட்டுக்கு வைப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்றது. ஆமாங்க, பால் டப்பா இதை நோட் பண்ணோம். இதை வச்சு அவரு ஒரு பாட்டு பண்ணும், டமக்கு டப்பான்னு. இந்த வாரம் எப்படி போச்சு உங்களுக்கு? அதாவது விஜய் சேதுபதி புரிஞ்சுக்கிட்டாரு, வீக் டே எபிசோட்ஸ்ல எதுவும் நடக்கல, சரி வீக்கெண்ட் எபிசோடையாவது கொஞ்சம் இது பண்ணுவோன்னு. அண்ட் நம்மள மாதிரி ரிவ்யூவர்ஸ் பண்றதெல்லாம் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏன்னா போன வாரம் கொஞ்சம் தொங்குச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஆக்டிவா அவர் பண்ணாரு. கிரௌட வச்சு இன்டராக்ட் பண்றது, கிரௌட வச்சு கைத்தட்ட சொல்றது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கலாய் மோட் அதெல்லாம் எடுத்துட்டு வரது, அந்த மாதிரி விஷயங்கள் இந்த வாரம் ட்ரை பண்ணாரு. ஆமா. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் அவங்க சொல்ற மாதிரி, அவங்க பண்ற மாதிரி வழக்கமான அதான் அவங்கள ஆசைக்கு அவங்களா பொலைட்டு ட்ரூத் ஆர் டேர் விளையாடினாங்களா, அது என்டர்டெய்னிங்கா இருக்கிறாரு நினைச்சுக்கிட்டு. அப்புறம் சாதாரண விஷயத்துக்கு அவங்க போடுற சண்டையெல்லாம் இருக்கே, சிச்சோ நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப ஒரு ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சிடுறாங்க, வெளி உலகத்தோட கான்டாக்ட் கிடையாது, சாப்பாடு ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப நான் நார்மலான டேஸ்ல நம்மளே சரியா சாப்பிடல, கிராங்கி ஆயிருவோம்ல, கண்டவங்க மேல இரிஞ்சு விழ தோணும், கோவம் அதிகமா வரும். அதிகம் அந்த மோட்ல தள்ளிடுறாங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ். அதனால இவங்க இருக்கிற கோவம் வன்மம் எல்லாம் அப்பப்ப வெளியே வருது. ப்ரோ, இந்த ராஜாராணி டாஸ்க் எப்படி ப்ரோ இருந்துச்சு? அதாவது அரசன் அரசி டாஸ்க் அப்படின்றது எப்படி இருந்துச்சு? இன்ட்ரெஸ்டிங்கா போச்சா? நல்ல சுவாரஸ்யமான எலமெண்ட்ஸோட இருந்துச்சு அது? அதை வச்சுதான் ஐ திங்க் இதுவே அந்த கேள்வியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். முந்தைய சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற அவர் கேட்ட கேள்வி இந்த டாஸ்க் வச்சு. ஏன்னா முந்தைய சீசன்ல இந்த டாஸ்க் சில சமயம் நல்லா இருக்கும். ஆமா, ஒரு மன்னர் ஆட்சி இப்படிதான் இருக்குமா ப்ரோ? அதுக்குள்ள கதையை உண்டாக்குறோம்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொன்னாரு, அதுக்குள்ள ஒரு காதல் கதையா. அந்த டாஸ்க் ஒரு மாதிரி போச்சுங்க. கடைசியில நாங்க மகுட தங்க கொடுத்தோம், இங்க கொடுத்தோம்னாங்க. எனக்கு பெருசா மனசுல நிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல பாருங்களேன். இப்ப நம்ம வீக்கெண்ட் பேசுறோம், இப்ப நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த டாஸ்க் நடந்துச்சு, ஏதாவது ஒரு ஹை பாயிண்ட் நமக்கு ஞாபகம் இருக்கணும்ல. ஒண்ணுமே இல்ல ப்ரோ இந்த வாரம். அதாவது ஒரு முக்கியமான டாஸ்க் சொன்ன மாதிரி நீங்களே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, ஆனா பெருசா எதுவுமே நடக்கல அப்படின்றதா உண்மை. கடைசியில அருண் பிரசாத் வேற சொன்னாரு, நாங்க வேற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம், கிளர்ச்சியா பிளான் பண்ணிருந்தோம், அட்லீஸ்ட் அதையாவது ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம். அதுவும் இவங்க பண்ண தவறிட்டாங்க. அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இவர் சொல்றதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை பண்ணிருந்தா அதுல என்ன இருக்குன்றத நம்ம அப்புறம் தானே பாத்துருப்போம். ஏன்னா இங்க படைத்தளபதியா தீபக் இருந்தாரு, அவர் ஒரு இதை போட்டிருப்பாரு. இவர் இருந்தாரு, அவர் பேர் ரயான் இருந்தாரு இன்னொரு பொறுப்புல, ராஜகுரு. அவர் தான் பேசி பிரெயின் வாஷ் பண்ணி மாத்தினாராம். ஏன் ப்ரோ அருணை கலாய்க்கிறதுனா மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ஓடி வந்துடுறீங்க? அவரோட டேர்ம் பண்ணணும். நானாடா கலாய்க்கிறேன், அவரே கலாய்க்கிற மாதிரி தானடா பண்ணிக்கிட்டு இருக்காரு. டமக்கு டப்பா, ஏய் டமக்கு டப்பா. ரீமிக்ஸ் பண்ணலாம் அந்த பாட்டை, டமக்கு டப்பா. இத்தனைக்கு விஜய் சேதுபதி ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டார், முந்தைய சீசனுக்கு இந்த சீசனுக்கு என்ன வித்தியாசம்னு. அதுக்கு அவர் முந்தின வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றது விலாவரியா சொன்னார், அதே ஆக்ஷன்ஸோட. எதுக்கு அவர் பேசணும்? ஒரு தடவை வெறும் ஆக்ஷன் பண்ண விட்டே நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அவர் ஏன்னா அவங்க கேப்டனோட இது மஞ்சரியோட கேப்டன்சி சரியில்லை அப்படின்றப்போ, நீங்க ஏன் எனக்கு ப்ரொவோக்ன்ற வார்த்தை யூஸ் பண்றீங்க, ஏன் ட்ரிகர்ன்ற வார்த்தை யூஸ் பண்றீங்க, அதை அவங்க மொழி மாத்தி சொன்னா, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னா அவர் ஓகேன்றாரு, இங்கிலீஷ்ல சொல்றதுதான் அவருக்கு பிடிக்கலையா. இது லப்பர் பஞ்ச ஹலோன்னு சொன்னா பிடிக்காதுல்ல இவருக்கு, இது அட்டகத்தி தினேஷ் அந்த மாதிரி. இவருக்கு ப்ரொவோக்ன்ற வார்த்தையில இங்கிலீஷ்ல சொன்னா பிடிக்கும், தமிழ்ல சொன்னா பிடிக்கும் போல. அந்த இங்கிலீஷ்ல கேட்டா அந்த வார்த்தையை கேட்டா ஒரு டிராமாவா இருக்கு போல, அதனாலதான் அவர் தமிழ்ல திரும்ப திரும்ப கேட்டு. சரி ப்ரோ, இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வாரம் என்னன்னா, வீடு மாத்தினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அந்த இல்ல ப்ரோ, பால்லாம் காய்ச்சல ப்ரோ, ஒரு இடம் தானே மாறி இருக்கிறாங்க. சரி, இடம் மாறினதுக்கு அப்புறம் கேர்ள்ஸ் ஒரு பாயிண்ட்ல இருந்தாங்கல்ல, நமக்கு என்னைக்கு டைம் கிடைக்குது வழி வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி டைம் கிடைச்சது. டாஸ்க்கும் பயங்கரமா கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கு நீங்க பயங்கரமான டோசேஜ் கிடைச்சது. சோ எப்படி இருந்துச்சு அவங்களோட டாஸ்க், அதை பத்தி சொல்லுங்க. முழுக்க வன்மம். அதாவது அதுவும் சாச்சனா ஜெஃப்ரி கொடுத்தது, அது ஒரு வன்மம். அண்ட் முத்துக்குமரனை பண்ண சொன்னது அவங்க ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்ல பண்ணு சொன்னாங்க, பட் அதுக்கு பின்னாடியும் காண்டுதான் இருந்துச்சு. அது என்ன நல்ல எண்ணத்துல கொடுத்ததா இல்ல. பிளஸ் அதே சமயம் இவங்களோட ஈகோவையும் நம்ம சொல்லிதான் ஆகணும். முடியலன்னா முடியாதுன்னு சொல்லிருக்கலாம், இன்ஹியூமனா இருக்குன்னு இவங்க சொல்லிருக்கலாம். மேபி அவங்க எண்ணிக்கையை குறைச்சிருப்பாங்க. இவங்க கடைசி வரைக்கும் கம்ப்ளைண்டே பண்ணல, பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வலிக்குது அப்படின்னு பண்றது எனக்கு எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல. முடியாதுன்னா ஒரு 50 பண்ணிட்டு பாருங்க, 50 பண்ணிட்டேன், எனக்கு என்னால இவ்வளவுதாங்க முடியுது, நான் ட்ரை பண்ணேன் நீங்க சொன்னதுனால, இப்ப என்னால முடியல, அது உள்ள ஒத்துக்க மாட்டேங்குது. பட் இவங்க டாஸ்க் கொடுக்கறப்போ யோசிக்கல, 100 சிட்டப், அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தாங்களே ஒரு சர்க்கியூட் எக்ஸசைஸ், அப்பா என்னெல்லாம் 3 செட் இல்ல, ஒரு செட் பண்ணாலே ஜிம் மாஸ்டர் நான் வேற ஜிம் பாத்துக்கிறேன் மாஸ்டர் சொல்லிட்டு கிளம்பிடுவேன். சாச்சனாவோட இந்த வார பிஹேவியர் பத்தி நம்ம பேசியே ஆகணும்.
இப்ப என்ன ஒரு டாஸ்க்னாலும் நான் போறேன்னு ஒரு ஆர்வ கோளாறுல முன்னாடி போறாங்க. ஆனா அவங்க குடுக்குற ஆர்வம் கேம்ல தெரியுதான்னு கேட்டா சுத்தமா தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த பாயிண்ட் எப்படி தோணுது? ரொம்ப கரெக்டான பாயிண்ட். ஆர்வம்னு போறாங்க. அந்த மளிகை ஜாமான் எடுத்ததுல வந்து ஏதோ ஒரு குளறுபடி நடந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஆமா. அத விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்னு பண்ணாங்க. அதாவது அந்த பேட்ச் வந்து கேப்டனுக்கு குடுத்து அதுல 2 தப்பு நடந்துச்சு. பேட்ச் ஆமா. வந்து குடுத்துட்டு, அப்ப ஜெஃப்ரி ஒரு சூப்பர் பாயிண்ட் நச்சுன்னு சொன்னாரு. அவரு சொன்னது தான் வேலிட் பாயிண்ட். ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போனாரு. அதாவது நான் தான் இவங்களுக்கு இப்பதான் பேட்ச் குடுத்திருக்கு. நீங்க வந்து இதுக்கு பழைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. இனிமே அவங்களுக்கு டைம் குடுங்க. இப்பதான் பேட்ச் வந்திருக்கு. இப்ப டைம் குடுக்காம நீங்க வந்து பண்றது கரெக்ட் இல்ல அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் மத்தவங்கலாம் வந்து சாச்சனாவ எடுத்த பேட்ச திரும்ப வச்சாங்க. அப்ப முத்துக்குமரனும் பழைய இத வச்சு தானே எடுத்துட்டு போனாரு. ஆமா. அதையும் திரும்ப வச்சிருக்கணும்ல. சாச்சனானா சொன்னா கேக்கும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்க. முத்துக்குமரனை ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதே தானே ரீசன். இனிமே தானே ஜட்ஜ் பண்ணுன்றது ரீசன். அப்ப முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் எடுத்தது எப்படி அலோவ் பண்ணாங்க? இந்த கேள்வி எனக்கு புரியுது ப்ரோ. ம். சரி ப்ரோ. இந்த வாரம் ஒரு ஃப்ரெஷ் ம். கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். இத்தனை வாரம் வந்து ஒரே கேப்டன் தான் மாத்தி மாத்தி இருந்துட்டு இருந்தாங்க. அருண் கொஞ்சம் புதுசா வந்திருந்தாரு. இந்த வாரம் ஒரு ஃப்ரெஷ் கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். மஞ்சரி எப்படி பண்ணியிருந்தாங்க இந்த வாரம்? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவங்களோட கேப்டன்சி? ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. அதாவது ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயத்தெல்லாம் கோட்ட விட்டாங்க. ஒரு டாஸ்க் குடுத்தா அத வந்து பண்றாங்களா இல்லையா? எப்படி பண்ணணும்? அப்படின்றத சரியா மேனேஜ் பண்ணல. ஆமா. அந்த டக் வாக், அந்த ஃப்ராக் வாக் ஏதோ சொன்னாங்களே. ஆமா. அதுல வந்து கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருந்துச்சு. அவங்கள கடுப்பேத்திக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப கடுப்பேத்துறாங்க. எஸ்பெஷலி ராணுவ வந்து ஸ்கோர் பண்றேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி விளையாட்டுக்கு சொன்னாரு. கலாய்க்கிறதுக்காக கை தட்டுங்க. இவருக்கு தான் அதிக கைத்தட்டு. அவர் வேற தன்னோட படம் 100 நாள் ஓடுன ரேஞ்சுக்கு அவர் வந்து வணக்கம் வைக்கிறாரு கிரௌடுக்கு அதுக்கு. ஓவரா பயங்கர கிரிஞ்சு. அது இந்த மாதிரி ஒரு லவ் கண்டென்ட் பண்றேன். இது வந்து என்டர்டெய்னிங்கா இருக்கும். நான் கொஞ்சம் ஃபிளர்டிஷியஸா தான் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? செவரு எகிரி குதிக்கிறேன். ஏங்க இதெல்லாம் இது 80ஸ்லயே அங்க இருக்கும். இதெல்லாம் நமக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கிறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த லவ் எக்ஸ்பிரஷன் வெளிப்படுத்தும்போது கியூட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றாங்க ப்ரோ. அது வந்து முழுசா பார்க்க முடியல. ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்படியே இந்த ஹாட் ஸ்டார்ல இங்கேயே நீங்க எடுத்துட்டு போயிடணும். ப்ரோ மஞ்சரியோட கேப்டன்சி பத்தி அதை பேசி முடிச்சிடணும். மஞ்சரியோட கேப்டன்சி ஓகே மச்சான். ரொம்ப சுமாரா இருந்துச்சு. ஓகே, ஓகே. இப்ப விஜய் சேதுபதி இன்னைக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார்ல. ஒத்துக்கிற மாரி ஒத்துக்கிட்டு மறுக்கிறது அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து மஞ்சரி கேப்டன்சிக்கு சொல்லியிருந்தாரு. லிட்டரலா அந்த பாயிண்ட் தான் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த வாரம் ஃபுல்லா அவங்க பண்ணிட்டே இருந்தாங்கன்னு சொல்லணும். ராணுவ வந்து ஸ்டாக்கிங் பண்றேன் அப்படின்ற ஒரு பேர்ல பாய்ஸ் டீம் வந்து கேர்ள்ஸ் டீம் வீட்டுக்கு குதிப்பாரு. குதிச்சவங்க அப்போ அவங்க அதெல்லாம் மஞ்சரில என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு பிரச்சனை நடந்தோடனே ஃபன்னா எடுக்காதீங்க. அமைதியார் அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே ஆமா. சொல்றீங்க. அவங்க வந்து அந்த இடத்துல அதாவது ராணுவ ஸ்கோர் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல நான் ஸ்கோர் பண்ணணும்னு அந்த மாதிரி இருந்துச்சு. அட்லீஸ்ட் வரப்பயாவது சொல்லிருக்கலாம். இந்த மாதிரிலாம் வராதீங்க. அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அத எடுத்துட்டு வந்து அவங்க பண்ணது கொஞ்சம் அக்லியா போச்சு. ரொம்ப நேரம் அது வந்து நீட்டிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரிதான் அரசன் அரசி டாஸ்க்ல நம்ம ஒரு விஷயத்தை திருடி வச்சுக்கணும் அப்படிங்கும் போது பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் அது பிரச்சனை ஆகும் அப்படின்னு இல்ல ஃபண்ணுக்கு பண்றீங்க திரும்ப வச்சிருங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த இடத்துல தப்பிக்க நினைக்கிறாங்க. ஆமா. போயிட்டே இருந்தாங்க. அதுல வந்து இவரு ரயான் பாத்தீங்களா? அவங்க நாட்டோட தளபதிக்கு வந்து நேர்மையே இல்ல. அப்புறம் எப்படி அத செங்கோல களவாண்டு வச்சது இவங்க. அவங்கள பார்த்து சொல்ல நேர்மை. அதுக்கும் அவங்க வந்து திரும்ப ஒரு ரிப்ளையும் சொல்லல. ஃபர்ஸ்டே பொருளை செங்கோல திருடி வச்சது நீங்க அப்படின்ற பழி இவங்க தானே ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும். நீங்க எப்படி நேர்மையை பத்தி பேசலான்னு டோட்டலா எல்லாத்தையும் விட்டாங்க. அந்த டாஸ்க்ல வந்து இன்னும் கொஞ்சம் என்டர்டெய்னிங் இந்த சென்ஸ் ஏதாவது ஒரு 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 விவாதம், ஐ மீன் ஹெல்த்தியா ஒரு டிபேட் காம்படிஷன் அந்த மாதிரி இந்த அணிக்கும் அந்த அணிக்கும் வச்சிருக்கலாம். ஏன்னா செந்தமிழ்ல பேசுற வாய்ப்பு, இந்த டீம்ல தமிழ் பேசுறதுக்கு ஒரு நல்ல கேண்டிடேட் இருக்காங்க முத்துக்குமரன், அந்த டீம்ல வந்து மஞ்சரி இருந்திருக்காங்க. சோ அந்த ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணிருக்கலாம். பட் அதுக்கும் பிக் பாஸ் முட்டுக்கட்டை போடுற விதமா வந்து பதவி அவரே சொல்லிட்டாரு. ஆமா. சாச்சனா ராணியா சாச்சம்மா தேவி சாச்சம்மா தேவியா. சோ அங்க வந்து கொஞ்சம் கண்டென்ட் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. இவங்களே வந்து உண்மையிலேயே பொதுமக்களா வச்சு மஞ்சரியையும் முத்துக்குமரனையும் பேச விட்டு இருந்தா கூட கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நல்ல தமிழ் ஏதாவது கேட்க கிடைச்சிருக்கும். ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைச்சிருக்கும். அது மேபி எனக்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சு. அண்ட் முத்துக்குமரன் எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்றேன்னு சொல்லிட்டு பைத்தியமா நடிக்கிறேன்னு 1 மணி நேரம் பைத்தியமா நடிச்சாருன்னு நினைக்கிறேன். நம்ம பாக்குறதுல ஒரு 5 நிமிஷம் நடிச்சிருப்பாரு அந்த எபிசோட்ல. அதுக்கப்புறம் தெளிவா போய் பிளான் போட ஆரம்பிச்சிட்டாரு. பானை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கரெக்டா 3 நாள் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு மணி நேரம் வந்து பைத்தியமா நடிச்சிருப்பாரு. மத்த 3 நாள் எபிசோட்லயும் நம்மள பைத்தியமாக்கிட்டாரு. ஆமா, மத்த 3 நாள் அவர் அவராவே இருந்தாரு. அப்புறம் சாச்சனாவை வந்து ராணி ஆக்குறது ஒரு சிரிப்புனா அதுக்கு ஒரு இன்ட்ரோ சாங் ஒண்ணு கொடுத்தாங்களே. எவ்வளவோ பாடல்கள் இருக்கு. சிரிச்சு வந்தா சீனா தானா டோய் பாட்டையா மாத்தி பாடுவாங்க. ப்ரோ அதை நீங்க நல்லா கேட்கணும் ப்ரோ. நல்ல வைப் மோட்ல தான் ப்ரோ இருந்துச்சு அது. நீங்களும் அந்த அப்படியா? அந்த பாட்டு பெட்டரா டமக்கு டப்பா பெட்டரா? ப்ரோ டமக்கு டப்பா தான் ப்ரோ பெட்டர். டமக்கு டப்பா தான் ஆந்தம். அருண் ஆந்தம்.
சரி ப்ரோ, இந்த வாரம் வந்து தண்ணி கேன் போடுற கேரக்டர் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கேரக்டர்ல இந்த வாரம் எத்தனை டைலாக் பேசினாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா கணக்கு போட்டு பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது போடுறாங்க இந்த வாரம்? சத்யா. வேற வீக்கெண்ட் மட்டும் இல்ல, வீக் டேயும் அவர் வந்து எதுவுமே பேசல. வேற வந்து அவ்வளவா ஜெஃப்ரியோட குரல் எனக்கு கேட்ட மாதிரி இல்ல. ஆமா, ஜெஃப்ரி பெருசா இல்ல, சத்யா அளவுக்கு இல்ல. ஆமா, சத்யா அளவுக்கு மியூட்டா இல்ல. அங்கங்க ஜெஃப்ரியும் இருந்தாரு, விஷாலும் இருந்தாரு. பட் அந்த அளவுக்கு லவுட் இல்ல. ஆனந்தி காணவே இல்ல. வீக் ஃபுல்லா வந்து எனக்கு நான் பார்த்த மாதிரியே இல்ல. என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? உண்மைதானே மச்சான்? உண்மைதான். சொல்லுங்க. அதான் அவங்களை எங்கேயுமே என்னால பார்க்க முடியல. அதாவது இதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் டீம்ல இருந்து பாய்ஸ் டீம் வந்தவங்க, பாய்ஸ் டீம்ல இருந்து கேர்ள்ஸ் டீம் வந்தவங்க, அங்க உள்ளுக்குள்ள உரையாடல் அதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் வெளியில தெரியும். நான் 1 hour எபிசோட் தான் பாக்குறேன். நான் வந்து 24 hours எபிசோட் பாக்குறது இல்ல. மேபி அதுல இருந்திருக்கலாம். பட் பெருசா வந்து பார்க்க முடியல. அப்புறம் சத்தம் ஏன் இல்லைன்றது நல்ல கேள்வி. அதுக்கான விளக்கம் என்னதுன்னா, ஒரு பக்கம் வந்து ஆனந்தியும் இவரு அருணும் லவ் பண்றோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த கேரக்டர்ல. அதுக்கப்புறம் உண்மையிலே லவ் பண்ற மாதிரி இருக்கிற விஷால், தர்ஷிகா ஒரு பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரை வந்து ராஜா ராணின்னு உட்கார வச்சுட்டாங்கன்றதால சுத்தமா சத்தமே இல்ல. எல்லாரும் இப்படி அனுப்பிட்டா எங்கிருந்து ஒரு சத்தம்? ஆக மொத்தம் பேசினது வந்து ஜாக்லின், அவங்க குரல் நல்லா கேட்டுச்சு, தீபக்கோட குரல் நல்லா கேட்டுச்சு, அதுக்கப்புறம் மஞ்சரியோட குரல் அங்கங்க கேட்டுச்சு. மஞ்சரி குரல் எதுக்கு கேட்டுச்சு நமக்கு இன்ன வரைக்கும் கேள்வியா தான் இருக்கு. கேட்டுச்சுல மச்சான், அதானே முக்கியம். அவ்வளவுதான். இப்ப ராஜாவை நீங்க சொன்னீங்களா, ராஜா வந்து இடையில கேமியோ பண்ணி போய் ஸ்டாக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? பிக் பாஸ் ஸ்டாக்கிங் வந்துருச்சு ப்ரோ. இப்ப பாருங்களேன், அது வேற நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு பண்றாங்க. ஆமா ப்ரோ, தொடர்ந்து பண்றாரு ப்ரோ. போன வாரம் கணிச்சது நடந்துருச்சு இந்த வாரம். ஓகே, கரெக்ட். அப்ப இந்த தடவை யாருக்கு வேட்டு வைக்க காத்துக்கிட்டு இருக்கீங்க ஜீவா? அத வந்து நாளைக்கு நம்ம கெஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வர்ஷினி எவிக்ஷன் பத்தி பேசிடலாம். ஓகே, எவிக்ஷன், வர்ஷினி எவிக்ஷன் அப்படின்றத வந்து பிரேக் பண்றாருங்க ஜீவா. ஆமா ப்ரோ, மாசு. இப்ப வர்ஷினி போன வாரம் சும்மா இருந்தாங்க, அதுக்கு முந்தின வாரமும் சும்மா இருந்தாங்க, இந்த வாரமும் சும்மா தான் இருந்தாங்க. அவங்க பண்ண ஏதாச்சும் ஒரு செயல் உங்களுக்கு தெரிஞ்சதா? வெளியே தெரிஞ்சதா? ஏதோ பேசினாங்க. ஆமா, கிளேல பண்ணிட்டு தூக்கி போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, அதுக்கு வந்து ஜாக்லின் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்களே. எல்லாருமே பெஸ்ட் பெர்ஃபார்மர் வர்ஷினின்னு தான் சொன்னப்போ ஜாக்லின் வந்து ஆறுதல் பரிசு கொடுக்குறாங்களாமா. ஏன்னா அவங்க கிட்ட எல்லாரும் இப்படி பண்றாங்க, டிசார்டன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெஸ்டா அவங்க தான் பண்ணாங்க. என்ன பெஸ்டா பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. இந்த வாரம் எல்லாரும் பண்ணல கெடுத்தாங்க. சௌந்தர்யா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னோடனே சௌந்தர்யா வந்து ரோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சௌந்தர்யா ரோஸ் பண்ணேன்னு வச்சு வன்மத்தை கக்குனாங்க பாருங்க மாசா. அந்த இடத்துல அது எப்படின்னா, உங்களெல்லாம் ரோஸ் பண்ணி பிக் பாஸே சொல்லி அனுப்பியிருக்காரு. நீங்க என்ன ரோஸ் பண்றீங்க? இப்ப நான் பண்றேன் பாரு டாஸ்க்ல ரோஸ்ட்னு சொல்லிட்டு நிக்க வச்சு ஒவ்வொருத்தரையும் நல்லா கேட்டாங்க. ஆனா அது ரோஸ்டா மச்சா இருந்துச்சு. அண்ட் இவரெல்லாம் வந்து சிவகுமார பெருசா ரோஸ்ட் பண்ண மாதிரியே இல்ல. ஆமா ப்ரோ, எல்லாரும் ரீசன் நமக்கு தெரியும். அது பேர் வந்து ரோஸ்ட்னு சொல்ல முடியாது, கமெண்ட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, ஓவராலா ஒரு ஃபீட்பேக் செஷன் மாதிரி தான் இருந்துச்சு. யாராலையும் பெருசா ரோஸ்ட்லாம் பண்ண முடியல. ஏற்கனவே பேசினவங்க திரும்ப மைக் வாங்கி பேசுற மாதிரி ஆயிருச்சு. ஆமா, திரும்ப வர்ஷினி நான் வரேன் ரோஸ்டா. வர்ஷினி அங்க வந்து பல விஷயங்களை கக்க, அதுக்கப்புறம் சாச்சனா வந்து திரும்ப வந்து ஒரு சில விஷயங்களை சொல்ல, அதுதான் கொஞ்சம் அக்லியா போச்சு. அண்ட் விஷால் உட்பட இன்னும் சில பேர் வந்து சௌந்தர்யாவோட வாய்ஸ மார்க் பண்ணாங்க. ஐ திங்க் ஜெஃப்ரி மட்டும்தான் வந்து கேட்டுட்டு பண்ணாரு. ஆமா, மத்தவங்க எல்லாம் மார்க் பண்ணது வந்து கொஞ்சம் அக்லியா இருந்துச்சு. அது பண்ணக்கூடாதுதான். இப்ப வர்ஷினி வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் அப்படின்ற ஒரு செஷன் வரும்போது நாய் அப்படின்ற ஒரு லெவலுக்கு எல்லாம் போயிட்டாங்க. அதை நீங்க கவனிச்சீங்களா? ஆமா, ரொம்பவே தப்பா இருந்துச்சு ப்ரோ. கேட்கும் போது தப்பா இருந்துச்சு, அதான் அனுப்பிட்டாங்களே. சரி ப்ரோ, அதுல நீங்க சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. எனக்கு என்ன மச்சான் சந்தோஷம், எதுவுமே பண்ணாம தான் இருந்தாங்க. இந்த வாரம் ஏதோ பேச ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே, வெளியில வந்து இனிமே பேசுங்க. சக்சஸ்ஃபுல்லி 50th டே பிக் பாஸ் இன்னைக்கு பெருமெல்லாம் பட்டுக்கிட்டாங்க. சரி, இன்னொரு தகவல் வந்துட்டு இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னது, திரும்ப பழைய கண்டஸ்டன்ஸ் உள்ள போக போறாங்க அதானே? கரெக்ட் ப்ரோ, அதான். யாரு வந்தா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அரசல் புரசலா நான் கேள்விப்படுறது அர்ணவ் அப்படின்னு. சுனிதா வந்தா நல்லா இருக்கும் என்னோட ஒப்பீனியன். ஆனா சுனிதா மைனஸ் த கவிதை. ஆமா ப்ரோ, நீங்க எவ்வளவு பயத்துல இருக்கீங்க, அந்த கவிதை அப்படின்ற ஒரு விஷயத்துல எவ்வளவு டிராமாக்குள்ள போயிருக்கீங்க அப்படின்றது தெரியுது. சரி, அர்ணவ் வந்து எப்படி இருக்கும்? அன்னைக்கு விட்டுட்டு போனார்ல ஜால்ராஸ். அவரை வந்து ஒதுக்கி வைப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற இந்த முஸ்தபா ஃப்ரெண்ட்ஷிப்ல அவர் உள்ள வச்சுதான் ஆகணும்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப ஒதுக்கி வைக்க முடியாது. ஆனா கேமை வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்குவாரு. ஏன்னா அவரோட கேரக்டர் அந்த மாதிரிதான். ஜால்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரு ஒரு சில பஞ்சாயத்தை கூட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எப்படி இருக்குன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ முத்து ப்ரோ. தேங்க்யூ ஜீவா. தேங்க்யூ. டேக் கேர்.